ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு ஒரு 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் தான் வந்திருந்துச்சு. அதுவும் மதியம் 1:15 மணிக்கு கால் பண்ணி எனக்கு வந்து ஈவினிங் 6 பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்குது, செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இதன் மூலியமா வந்து நமக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்காம போயிரும். இத நம்ம வந்து கேன்சல் பண்ணா. அதனால நான் வந்து இந்த ஆர்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாரி நல்லா சூப்பரா ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டு, அ அதுக்கான ஐசிங் தான் பண்ணிட்டுருக்கேன். ஸ்பாஞ்ச 3 லேயர்ஸா கட் பண்ணிட்டு, சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நல்லா வந்து விப்பிங் க்ரீமுமே வந்து போட்டு, அதுக்கு மேல வந்து கொஞ்சமா ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் இருக்குல்ல, அத வந்து ஊத்திட்டு, அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கு மேல நெறைய சாக்லேட் ஃபில்லிங் குடுக்கணும். அப்பத்தான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல வந்து ஒவ்வொரு பீஸ்லயுமே அப்படியே சாக்லேட்டியா இருக்கும். அப்படியே எல்லா லேயர்ஸையுமே வந்து க்ரஷ்ஷு, அப்புறம் வந்து சாக்லேட் ஃபில்லிங்ஸ் குடுத்து, க்ரம் கோட் குடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில செட் பண்ண வச்சுட்டேன். கஸ்டமர் வந்து இந்த மாரி டிசைன் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதே மாரியே வந்து ரெடி பண்ணி குடுத்துருவேன். இந்த கஸ்டமர் வந்து டிசைன்லாம் எதுவும் சொல்லல. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து இந்த மாரி தான் அழகுபடுத்தணும். ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் குடுத்து அழகுபடுத்திட்டு, மேல மட்டும் வந்து ஒரே மாரி டிசைன் போடுறதுக்கு வந்து போர் அடிச்சிச்சு. கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு, லைட் வந்து பிங்க்கும், அதுக்கப்புறம் வந்து லைட் எல்லோ கலரும் சூஸ் பண்ணி, அந்த மாரி ஒரு டிசைன் குடுத்துட்டு, மேலயுமே வந்து சுகர் பால்ஸ் வந்து போட்டு விட்டாச்சு. நேம் ரைட் பண்ணுறதுக்கு, அதுவும் கேமரா முன்னாடி ரைட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குற மாரி இருக்கும். அது ஏன்னே தெரியாது. ஒரு வழியா நேம் ரைட் பண்ணி கஸ்டமர்ட்ட குடுத்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.